அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சைபரை விட்டுருங்க, 2 4 6, இந்த 6 அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கு. ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 17/1/26 காருண்யா ட்ரா நம்பர் 736 கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆல்போர்ட் ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன், வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ட்ரிக்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16/1/26க்கு 285/002ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் தான் போஸ்ட் மூலிமா கொடுத்துருந்தோம். ஸ்க்ரீன்ஷாட் இங்கே கொடுக்குறேன் சைட்டில் பாருங்கள். கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம், அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த 002ல் ஆல்போர்டில் 2 கொடுத்துருந்தோம், அது மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 20ங்கிற மாதிரி கொடுத்துட்டோம், அதனால் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்பர். அது போக வீடியோஸில் நம்ம கொடுத்தது 15/1/26 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 606க்கு வந்த ரிசல்ட் 743/503ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் இன்னும் நமக்கு நம்பர் வந்து போர்டில் உட்காரல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 5 எடுத்தோம், அது வந்து சி போர்ட்லேயே வச்சு எடுத்தங்காட்டி நமக்கு வந்து நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அதனாலேயே நமக்கு எந்த நம்பரும் போர்டில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ட்ரா நம்பர் அடிப்படையில் நம்பர் எடுக்கிறவங்க இதை கொஞ்சம் பாருங்கள். இதில் கொடுக்குற நம்பர்ஸ் என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற நம்ம கெஸ்ஸிங், அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம். 733க்கு 669, 734க்கு 146, 735க்கு 563, 736க்கு 429, 737க்கு 167, 738க்கு 494ங்கிற மாதிரி லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. லாஸ்ட் டே ரிசல்ட் 002. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 739க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். கொஞ்சம் பாருங்கள், எப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு புரியும். 4 6 4 7 அப்படின்னு பார்க்கல, 2 4 வருதான்னு பாருங்கள். 2 4 6 8ங்கிறது ஒரு பேட்டர்னில் வரும். அடுத்து 4 வரையில் 4 6 4 7 4 8 அப்படின்னு மாதிரி வருதான்னு பாருங்கள். அப்படி 8 வரையில் 2 6 2 9 9 0 அப்படின்னா 6 எதிர்பார்க்கலாம். அப்போ 864ங்கிற ஒரு நம்பரை பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டே நம்பர் அடிப்படையில் ஒரு நம்பர் எடுக்கலாம். 10ஆம் தேதி 494, 11ஆம் தேதி 464, 12ஆம் தேதி 024, 13ஆம் தேதி 699, 14ஆம் தேதி 910, 15ஆம் தேதி 503ங்கிற மாதிரி ரிசல்ட்டும், 16ஆம் தேதி லாஸ்ட் ரிசல்ட் 002ங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம 17ஆம் தேதிக்காக பார்க்கல. எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா 3 2 1 30 20 10 101ங்கிற ஒரு நம்பர் வருதான்னு பாருங்கள். ஓகே, ஆல்போர்ட் ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பாருங்கள். இன்றைக்கி ஆல்போர்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டை தான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இந்த கணக்கில் வரல அப்படிங்கும்போது இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து எடுக்க வேணாம். இதன் மூலிமா 10ஆம் தேதி 494ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. 4 4 8 8 9 17, இந்த 17ல் 7 மட்டும் பாருங்கள். அந்த 7 வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்திருக்கானா வரல. நெக்ஸ்ட்டு 4 6 10 10 4 14, இதில் இந்த 4 அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சைபரை விட்டுருங்க, 2 4 6, இந்த 6 அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கு. அப்போ 9 9 18 6 24, இதில் இந்த 4 அடுத்த நாளில் மிஸ் ஆகிருக்கு. 9 1 10, அந்த 10 சைபர் மட்டும் நம்ம பார்க்குறோம். அந்த சைபர் அடுத்த நாளில் ஆல்போர்டில் ஒரு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 5 3 8, இந்த 8 அடுத்த நாள் பார்க்கல, மிஸ்ஸு. 16க்கு அடுத்த நாள் வர்றதுக்காக பார்க்கல, 2ங்கிற ஒரு நம்பர் மட்டும் இருக்குது.
இந்த கணக்குக்காக வந்ததுன்னா 2ங்கிறது வருமாங்கிறதையும் பாருங்கள். ஒரு நாள் வருது, ஒரு நாள் மிஸ் ஆகுது. அந்த கணக்கில் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸு தான். அதனால தான் சொன்னேன். இதுபோல் நம்ம தொடர்ந்து வந்து ட்ரிக்ஸும் கெஸ்ஸிங்கோட ஒன்றா கொடுப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. ஃபைனலாக இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். நம்பர் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிட்டோம். நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 4, 5, பி போர்டில் 6, 1, சி போர்டில் 0 ஸ்ட்ராங்காக வர நம்பராக இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஓகே, இதுக்கான ஏபி, ஏசி, பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 46, 41, 40, 42, 56, 51, 50, 52, 60, 62, 10, 12 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஏபிசி நம்பரை பொறுத்த வரைக்கும் 460, 512, 410, 562 அப்படிங்கிற மாதிரியும் 864, 101 இந்த நம்பரையும் பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனலாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 5, 0 ஸ்ட்ராங்லேயும் 5 ஒரு 50-50 சான்ஸ்லேயும் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. நீங்களும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர்ஸுங்கிறதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.